மட்டக்களப்பில் தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் சித்தாண்டியில் உள்ள 3 கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனிடையே சித்தாண்டி மட்டக்களப்பு பிரதான வீதியில் வெள்ளம் நிறைந்துள்ளதால் குறித்த பகுதியூடான போக்குவரத்து ஸ்தம்பிதமடைந்துள்ளது. மட்டக்களப்பு மாவடியோடை பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியிருந்தவர்களை மீட்கச் சென்ற செங்கலடி பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் கடற்படையினர் திடீர் வெள்ளப்பெருக்கு அதிகரிப்பினால் மாவடி ஓடை கனம்குளம் மடு பகுதியில் நேற்று முதல் சிக்கியிருந்தனர். இவர்களை வாகரை கடற்படை முகாம் படையினர் படகு மூலம் மீட்டனர். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி வெல்லாவெளி பிரதான வீதியூடான போக்குவரத்தும் ஸ்தம்பிதமடைந்துள்ளது. இதனிடையே கோட்டை கல்லாறு பாலத்தின் காட்சிகள் இவ்வாறு பதிவாகியிருந்தன. அத்துடன் நிந்தவூர் அக்கரைப்பற்று பிரதான வீதியில் மாட்டுப்பள்ளை கண்டத்தை அண்டிய பகுதியில் உள்ள பாலம் நேற்றிரவு தாளிறங்கியுள்ளது. இதனால் நிந்தவூர் அக்கரைப்பற்று இடையேயான போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கல்முனை அம்பாறை வீதியின் மாவடிப்பள்ளி பாலத்தை அண்மித்த பகுதியில் சுமார் 4 அடி அளவில் வெள்ளம் நிறைந்துள்ளதால் குறித்த பகுதியூடான போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. திருகோணமலையில் தொடர்ந்தும் பெய்து வரும் மழையினால் மூதூர் பிரதேச செயலக பிரிவில் உள்ள தோப்பூர், பள்ளி குடியிருப்பு, மல்லிகை தீவு, பச்சனூர், சம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் பல ஏக்கர் விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதனிடையே மூதூர் கட்டைப்பரிச்சான் ரால் பாலத்தை மேவி நீர் பிரவாகம் காணப்படுவதால் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்பட்டுள்ளது. தம்பலகாமம் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பாலம் போட்டாறு, பத்தினிபுரம், இக்பால் நகர், குடமுருட்டி ஆறு உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள வயல் நிலங்களும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. முல்லைத்தீவில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் முத்தையன் கட்டு குளத்தின் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாத்தலன் பகுதி கடற்கரையில் 8 மீன்வாடிகள் கடலில் அழுண்டு போயுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். புதுமாத்தலன் பகுதியிலிருந்து முள்ளிவாய்க்கால் வரையான பகுதியில் 100கணக்கான ஏக்கர் நிலப்பரப்பு வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. பருத்தித்துறையிலிருந்து 751 வழித்தடத்தில் அல்வாய் வீரபத்திரர் கோவிலடியில் மரமொன்று முறிந்து விழுந்ததில் குறித்த வீதியூடான போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறித்த மரத்தை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை பருத்தித்துறை பிரதேச செயலக அனர்த்த முகாமைத்துவ பிரிவினர் முன்னெடுத்துள்ளனர். கிளிநொச்சி, வட்டக்கச்சி, பெரியகுளம் பகுதியில் வீதிகளில் வெள்ளம் பாய்வதால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது. கம்பளை நுவரெலியா பிரதான வீதியில் நேற்றிரவு ஏற்பட்ட மண் சரிவால் பிரதான வீதியின் போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது. முரகொல்ல சந்தியில் பாரிய மரமொன்று மண்மேட்டுடன் சரிந்து வீழ்ந்தமையினாலேயே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து பிரதேச மக்களும் கம்பளை போலீசாரும் இணைந்து மண்மேட்டினை அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். புறநறுவ மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழையினால் கொழும்பு மட்டக்களப்பு பிரதான வீதியூடான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. அதிக மழையினால் சேந்திபுர பகுதியில் வீதியோரத்தில் இருந்த 2 மரங்கள் நேற்று முறிந்து வீழ்ந்தன. புறநறுவ அனர்த்த முகாமைத்துவ பிரிவு, நகரசபையின் தீயணைப்பு பிரிவின் அதிகாரிகள் இணைந்து குறித்த மரங்களை அகற்றியுள்ளனர். அதிக மழையினால் பொல்கொல்ல நீர்த்தேக்கத்தின் 8 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் வினாடிக்கு 32,400 கன அடி நீர் திறக்கப்படுகிறது.
தற்போது பெய்து வரும் கடும் மழையினால் தெதுருவோயா நீர்த்தேக்கத்தின் அனைத்து வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. அத்துடன் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்களை அவதானமாக இருக்குமாறு நீர்ப்பாசன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்போது பெய்து வரும் கனமழையால் கலாமாவியின் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அனுராதபுரம் கொழும்பு பிரதான வீதி புத்தளம் 2ஆம் கட்டை சிரம்பியடி பகுதியில் மரமொன்று முறிந்து விழுந்துள்ளது. நேற்றிரவு பெய்த கடும் மழையால் வெளிமட உடப்புசல்லாவ வீதியின் ஒரு பகுதியும் சேதமடைந்துள்ளது. Oh.